கல்யாணம் பேசுறதுனாலும் இப்ப எல்லாம் சொத்து பத்து தானே முடிக்கிறது. இந்த அவர் கோட்டை வச்சு புரியாணி திங்க கொடுத்த மாதிரி சில பேர் கேட்கிறானா, அடியாள தருவீங்களா மேலாள தருவீங்களா? அடியாள தருவீங்களா மேலாள தருவீங்களா? இவர் சொல்றாரு 10 லட்சம் ரூபாய் அவருக்கு பேசுறீங்க மாப்பிள்ளைங்க 10 லட்சம் ரூபாய் தருவோம். அதான் ஒரு சொல் 4 பேர்ட்ட முன்னுக்கு எங்க மானத்தை வாங்கிடுறாங்க. அட கோடான கோடி பேருக்கு முன்னாலே மைசர்ல அல்லாஹ் மானத்தை வாங்குவானடா. இப்படி வாங்காரு. அதுக்கெல்லாம் சில மாப்பிள்ள சொல்றானா, நான்டா ஒன்றும் இல்லை, நான் தொடவும் இல்லை, இல்ல எங்க வாப்பாட பரபர வாப்பா சொல்றானா, நான்டா ஹராம், அதுல ஒரு சார் எடுக்கவும் மாட்டேன், அவன்ட கரதர இவர்ட பரபர அவன்ட கரதர. 10 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கானுங்க இந்த எரும மாட்டு பயலுங்க. மகரு கொடுத்திருக்கானுங்க எவ்வளவு தெரியுமா? 51 ரூபாய். என்னத்தால அடிக்கணும்? வாப்பாவையும் மவனையும் ஒன்னா சுண்ணாம்புல போட்டு வேவ வைக்கணும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய சஹாபி, மதீனாவிலே கல்யாணம் செய்து விட்டார்கள். அவரை பார்த்த ரசூலுல்லாஹ், எவ்வளவு எடுத்தீங்க? மேலால் எடுத்தீங்களா கீழால் எடுத்தீங்க? கேட்கல. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், மா அஸ்தக்தஹா மா அஸ்தக்தஹா, பொண்ணுக்கு நீ எவ்வளவு கொடுத்தா என்று கேட்டார். என்ன கொடுத்தா என்று கேட்டார்கள். மகர் என்றாலே தெரியாது பேருக்கு. மகர் என்பது மணவாளர்களே, நீங்கள் துணைவியாக ஏற்றுக்கொள்ள போகும் பெண்ணுக்கு ஆண்டவன் கட்டளையாக கொடுக்கும் ஒரு தொகை. குர்ஆன் சொன்னது. உங்களோட பொம்பளைகளுக்கு அவங்களுக்குள்ள மகர கொடுத்துருங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் வாங்க சொல்லல, கொடுக்க சொன்னா. அல்லாஹ் சொன்னாத லட்சக்கணக்கில் வாங்கலாம், அல்லாஹ் கொடுக்க சொன்னத எச்சித்தனமா கொடுக்கிறான். சில இடத்துல அந்த 51 ரூபாய் தான் எழுதினேன், அதையாவது கொடுத்து தொலை, அது கொடுத்தும் இல்லை. அது டியூ, கடன். இந்த பஜார்ல ரோல் அடிக்கிற மாதிரி. மகரின்றி அவளின் மகரை அவளின் கையிலே கொடுக்காமல் அவளை அணுகுவது சன்மார்க்கத்திலே தவறான வழியிலே குழந்தை பெற்றத்துக்கு சமம். யாருக்கு? சில இடத்துல இப்படி செய்யறார்கள். இந்த கல்யாணம் நடக்கிற ரெஜிஸ்டர் நடக்கிற இடத்துல மாமாட கையில கொடுக்கிறார். பொண்ட வாப்பா அவன் இந்த நாள் குதிரைக்கு தீன் போடுறான், எங்கடாண்டி அவன் 500 ரூபாய் மகர் எழுதி அந்த கத்தீப் சொன்னாரு, மாமாட கையில கொடுத்துருவோம். இவரும் கொடுத்தாரு. இவன் போற போக்கிலேயே ரேஸ் பை ரேஸ் அதுல கொண்டு போய் போட்டு போயிட்டான். ஹராம். அந்த பணம் பெண்ணிடத்தில் போய் சேர வேண்டும். குர்ஆனிலே அல்லாஹ் சொன்னான், சதுகாத்தின் நிஹலா, பிறவி வழி பார்க்காமல் கொடுக்க வேண்டிய தொகை அது. நீங்க அதை வழி பார்க்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மகரை பெண்ணிடத்திலே ஒப்படைக்க வேண்டும். அவளே அதை அவளாக தந்தால் அன்றி எடுக்கக்கூடாது. இதை நீங்கள் சொல்லவும் கூடாது. இது இந்த மகர் நாங்க உங்களுக்கு தரணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியாங்க. நீங்க விரும்பி தரவும் மேலுமாம். இது வஞ்சகம், இது நரிச்சந்திரம், இதுவும் கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது. மகரை கொடுப்பதிலே நாமி தாமி தன் மனைவிடத்திலே தன் புதிய பெண்ணிடத்திலே அதனை ஒப்படைப்பதால் இவர்களுக்கிடையிலே அந்யோன்யம், பேச்சை எப்படி ஆரம்பிப்பது என்று துடிப்பவர்களுக்கு இது ஒரு பாலம், இணைப்பு பாலம். எப்படி போனோன்னே நீங்க அந்த என்வலப்ல போட்டு இது இந்த மகர் பயன்லையும் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியாங்களாம், இது உங்களோட ஹக்காம். பேச்சு ஸ்டார்ட். சில பேர் ஆரம்பிச்சிருக்கான் பேச்சு. எப்படி தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? அதான் 6 மாசத்துல தலாக். இவருக்கு ஒன்றுக்கும் வழி இல்லையா. சிகரெட் பேக்கெட்டையும் லைட்டரையும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுட்டு பேச்ச ஆரம்பிக்கணும். புது பொண்ணு தானே, அந்த லைட்டர் எடுங்க. நானா எரும மாடு முத போய் லைட்டர் கேட்கறது, தீ வச்சு கொளுத்து. அவளும் நாணி கோணி லைட்டரை கொண்டாந்து கொடுத்துருக்கா. 2வது விரவு கேட்டிருக்காரு. விரவு சிகரெட்டை கொண்டாங்க. விரவையும் கொண்டாந்து கொடுத்தாச்சு. முதல் அன்னைக்கு 10 பாருங்க. 6ஆம் மாசத்துல அல்ஸ்ட்ரோப் நிக்கிறான் காலிக்கோட்டில்.
எனவே மஹர் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், கம் மக்ஸ்தக்தஹா, எவ்வளவு என்ன கொடுத்தீர்கள்? அருமையானவர்களே, நமக்கு தெரியல, நம்ம ஆளுங்களுக்கு புரியவில்லை கல்யாணம் எப்படி செய்ய வேண்டும். ஆயிரக்கணக்கான பெற்றோர்கள் எங்களுக்கு தெரியும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிளப்பருவத்தை அடைந்த தன் மகளை கல்யாணம் முடித்துக் கொடுக்க வழி இல்லை. ஏன்னா மாப்பிள்ள வீட்டுல அவனை பிறந்த அன்னைக்கு தலைமுடி வலிச்சத்திலிருந்து உம்மா பால் கொடுத்தாங்க பாருங்க, அது மாமை கொடுத்தது, ஊசி அடிச்சது, மொண்டோசோர்ல போட்டது, மறுவ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அட்மிஷன் பீஸ் கட்டினது எல்லாம் கணக்கு பண்ணி பில்ல போட்டுருக்கான். 10 லட்சம் எங்கட மாப்பிள்ளை. டாக்டர் மாடா இருந்தா 10 லட்சம், என்ஜினியர் மாடா இருந்தா 20 லட்சம், மாஸ்டர் மாடா இருந்தால் ஒரு 7 லட்சம், பிசினஸ் செய்யற மாடா இருந்தால் எனி அமௌண்ட். மாட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு ஃபேமிலியா, இதெல்லாம் வாங்கிட்டு போற ஃபேமிலியா? பேமொழி காலமெல்லாம் பேமொழி. இட் இஸ் நாட் அ ஃபேமிலி, we are calling பேமொழி. பேமொழி பேமொழி முடிக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் அழகான குடும்ப வாழ்க்கை கற்று தந்தார்கள். கைருக்கும் கைருக்கும் லிஅஹ்லிஹி வ நஹைருக்கும் லிஅஹ்லி. உங்களில் நல்லவர், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய பொஞ்சாதி பிள்ளைக்கு நல்லவர். வாப்பாவையும் உம்மாவையும் குடும்பத்தில் உள்ளவங்களையும் சுரண்டி, சங்கவர்தன சுரண்ட மாதிரி சுரண்டி எல்லாம் வாங்கிட்டு இப்ப பொஞ்சாதியோட நீ எவ்வளவு அன்பா நடந்தாலும் என்ன நினைப்ப? பெரிய அவுளியா கோலம் போடாதீங்க. 10 லட்சத்துக்கு என்ன பாடுபட்டீங்க? 1000 ரூபாய் குறவுண்டு உங்களோட வாப்பா சொன்னாரே மாப்பிள்ள அனுப்ப மாட்டோம் சொல்லுவாளே. என் இஸ்லாமிய வீர சிங்கங்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், சில பேர் பார்க்க கல்யாணம் முடிச்சு சீமான் அவருக்கு மிச்சம் இடத்துல இப்ப கேட்கிறாங்க பொண்ணுக்கு பாஸ்போர்ட் சொல்லி, பர்த் சர்டிபிகேட் கேட்பாங்க, ஐடென்டி கார்டு கேட்பாங்க. பொண்ணுக்கு என்னடா பாஸ்போர்ட் இல்ல, நாங்க பார்த்த பாஸ்போர்ட் இருந்தால் ஒரு 7 டேஸ்ல அவளை குவைட்டுக்கு அனுப்பி வச்சால் ஒரு 2 இயர்ஸ்ல பரக்கத்தொன்னு தேடையில் பரக்கத். அருமையானவர்களே, இந்த கல்யாணத்துக்கு பேரு இவர் சொல்ற அந்த நிக்காஹான்னு சொல்ற, கல்யாணம் முடிச்சு 7 நாள் இவளை குவைத்துக்கு அனுப்புனா அந்த நிக்காஹான்னு சொல்றாங்க. கல்யாணம் கட்டி கைய பிடிச்சி, அதோட அர்த்தம் நிக்காங்க ஆவா, நிக்காஹா மமா நிக்காங்க ஆவா, ஏகே குவைத் ஹவுலே ஆவாரம், ஹவுலே கூட்டி ஆவாரம், கொலபரேஷன். இதுல கிடைக்கிற பிள்ளை எப்படி இருக்கும்? என்னங்க எப்படி இருக்கும்? சிலோன் தலை குவைத் காலு. அப்படியா கொஞ்சம் ஒரு குடும்பத்தில் வந்தா குடும்பம் உருப்படுமா? எனவே தேவையில்லாத ஆசை. அல்லாஹ் சொன்னான். இன்னும் சில பேர் சொல்றார்கள், நாங்க ஒவ்வொருத்தனை போல லட்சக்கணக்கு கேட்கல, 25,000 கேட்ட 25,000. ஏன் அப்படி கணக்கா 25,000 குறிச்சிருக்கிறேன்? புகாரில் அப்படி வந்திருக்கா? இல்ல ஹஸ்ரத், ஆட்டோ புக் பண்ணிக்கிற ரிச்சர்ட் பீரிஸ்ல நீ 25 ரூபாய் கெட்டணும். அடமோ ஆட்டாவை வெளியெடுக்கிறதுக்கு இவங்களை போய் பிச்சு வாங்குறேன், நியாயமா? சொல்லுவா விரும்பினார்களா? அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், ஒரு பெண்ணை தெரிந்தெடுங்கள், வாழ்க்கைக்குள்ள துணைவியை தெரிந்து கொள்ளுங்கள், மார்க்கத்தை பாருங்கள். அவங்க ஏழைகளா இருந்தா நீங்க வரி பண்ண வேணாம். அல்லாஹ் சொன்னான், நான் சீமானாக்குறேன், நீ குவைத்துக்கு அனுப்பி ஆட்டா வாங்குறதுக்கு கல்யாணம் முடிக்க வேணாம், நீ அல்லாஹ்வுக்காக முடி, அவங்களோட கஷ்டத்தை நான் போக்குவேன் என்று வல்லவன் சொல்லுகின்றான். நம்பிக்கிறதா வல்லவன்? அந்த நல்லவனை பத்தி நமக்கு தெரியுமா? ஓஐசியை பத்தி தெரியும், கிராம சேவையை பத்தி தெரியும், பிரின்சிபல்ல பத்தி தெரியும். நம்மை படைத்த அல்லாஹ் அவனை பத்தி தெரியும். சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியாது. எனவே நம்முடைய அல்லாஹ் நம்மை படைத்தவன், நம்மை பராமரிப்பவன், நபிமார்களை அனுப்பி நம் உள்ளங்களை பரிசுத்தமாக்கியவன். அந்த எஜமான் வல்லவன் அல்லாஹ். அவன் சொன்ன சட்ட திட்டத்திலே நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நுபுவத்துக்கு பின்னால 23 ஆண்டுகள் ரசூலுல்லாஹ் கஷ்டம். சிங்களத்தில் சொல்ற ஐயோய் மே பொரு சோபனே
என்னத்துக்கு அப்ப சொத்து செல்வம் அதிகாரம் பதவி பட்டம் என்னத்துக்கு வலாக்கின் எந்தூரிலா குலூபிக்கும் அல்லாஹ் உங்களோட கல்பை பார்க்கின்றார் வாமாலிக்கும் உங்களோட செயல்களை பார்க்கின்றார் எனவே உள்ளமும் செயலும் தான் சீராகணும் உள்ளமும் செயலும் சீராக வேண்டும் அந்த உள்ளமும் செயலும் சீராகுவதற்கு ஒரே வழி ஆண்டவனின் கட்டளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த வழிமுறை அருமையானவர்களே நல்லுபதேசங்கள் கேட்பதா இருப்பதுதான் ஒவ்வொருவரும் முடிவுக்கு வர வேண்டும் சொல்றேன் சரி எங்களுக்கு நல்லவைகளை சொல்லுகிறார்கள் எங்களிடம் நோக்குதான் நாம் எந்த நாள் இப்படி இருந்தா சரி வராது நாங்கள் சிறந்தவர்களாக மாறணும் நாளை நமக்கு ஒரு மௌத் இருக்கிறது இரும்பு இதயம் கொண்ட இரக்கத்தன்மை இல்லாமல் அரக்கராக இருந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களின் இதய மாற்றத்துக்கு உளமலர்ச்சிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைதான் காரணம் நடுநிசியிலே அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள் யா அல்லாஹ் சன்மார்க்க வளர்ச்சிக்கு அபூ ஜஹலையோ அல்லது உமரையோ என்னுடைய தாவத்தின் பக்கம் கவனம் திருப்பச் செய்வாயாக என்றார்கள் உமருக்கு அல்லாஹ் அந்த நசீபை கொடுத்தான் ரலியல்லாஹு அவர்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் எப்படி ஆக்கினார்கள் தெரியுமா மதீனாவிலே ஒரு நாள் இரவு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள் மக்கா வாசியான வெளியூர்காரர் ஒருவர் பாலைவனத்திலே ஒரு கூடாரத்துக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்றார் வந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள் நாட்டுடைய ஜனாதிபதி மூமின்களுடைய ஒரு சட்டப்படி தலைவர் நம்பிக்கைக்குரிய தலைவர் ரசூலுல்லாஹ் பண்பு கொடுத்த தலைவர் அந்த அறிமுகம் இல்லாத வெளியூர் வாசியான அந்த வழிபோக்கரிடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் தன்னை யாரென்று தெரியாது அலங்கோலமான உடை பரட்ட தலை அவர்களுக்கென்று பாதுகாப்புகள் இல்லை ஒரு வழிப்போக்கரை போல பேட்டி கேட்கின்றார்கள் என்னப்பா தனிய செய்கிறாய் என்று அவர் சொல்லுகிறார் உன் வேலையை பார்த்துட்டு போ நான் இங்க பெரிய ஒரு கவலையிலேயே இடையில வந்து கொண்டு அப்படின்னு சொன்னார் மீண்டும் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய முகத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் நினைக்கிறார் நாங்களே வழி இல்லாம உட்கார்ந்துருக்கோம் இவன் நம்ம மூஞ்ச பார்த்திருக்கான் கோபத்துல ஒன்றும் இல்லைன்னு சொன்னதானே அவனை போ சொன்னதானே அப்படின்றார் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள் இல்ல உங்களுக்கு என்னால ஏதாவது உதவிகள் செய்யணுமா அப்படி சொன்னதும் அவர் கொஞ்சம் சிந்தித்து என்ன உதவி செய்ய போறான்னு கேட்கின்றார் கேட்கின்ற போது அவர் இருந்த இடத்திலே கூடாரம் அடித்திருந்தாரே அந்த கூடாரத்துக்குள்ளே ஒரு பெண்ணுடைய அழுகை சத்தம் விம்மல் சத்தம் கேட்டது நீ யார் இந்த கூடாரத்துக்குள்ளே இருப்பது யார் அவர் ஏன் அழுகிறார் என்றெல்லாம் கேட்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அப்போது சொல்லுகின்றார் சகோதரரே நான் ஒரு வெளியூர்காரர் மதீனாவுக்கு திடீரென வந்தேன் ஏதாவது பொருள் தேடிக்கொண்டு செல்லலாம் என்று வந்த இடத்துல எங்க வீட்டுக்காரி பிரசவ வருத்தத்துல யாருமே இல்லாம தடுமாறுறா அவளுக்கு உதவிங்க அல்ல அவதான் கத்துறா அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள் அவளுக்கு அப்படியானால் பிரசவ காரியங்களை கவனிப்பதற்கு ஒரு பெண்ணை அழைத்து வரட்டுமா நீ போய் அழைச்சிட்டு வர போறேங்கிறப்பா நமக்கு ஏதாவது காசு பணம் இருக்கா அவ வந்தா ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்றார் உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள் அதை நான் பார்த்துக்கிறேன் நேரே செல்லுகிறார் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுடைய வீட்டுக்குள்ளே சென்றதும் நேரம் கடந்த நேரத்திலே வீட்டுக்குள்ளே நுழைந்த போது இல்லத்தரசி சொல்லுகிறார்கள் சாப்பாடு வச்சிருக்குது ரொட்டி பாலும் வச்சிருக்கு சாப்பிடுங்க வேண்டாம் அந்த பாலும் ரொட்டியும் தேவையான ஒரு கேஸ் இருக்கு பொருத்தமான நேரம் அதையும் எடுத்துக்கொண்டு கொஞ்சம் கோதுமை நெய் போன்ற வஸ்துக்களையும் எடுத்துக்கொண்டு நீங்களும் புறப்படுங்க வேண்டாம் ஏன் எதற்கு என்று கேட்க மாட்டார்கள் நம்முடைய காலத்திலே நம்முடைய பெண்மணிகளை அது போன்ற தன்மை உள்ளவர்களாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும்
ரசூலுல்லாஹ் அப்படிதான் கற்றுக் கொடுத்திருந்தார்கள். ஏன் எதற்கு என்ற வார்த்தை அவர்கள் காதிலே வரவே வராது. உமர் ரலியல்லாஹுடைய சொல்லுக்கு அடிபணிந்து தங்களின் இல்லத்தரசி பிரசவத்துக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உமர் ரலியல்லாஹு செல்கிறார். தேவையான அந்த பொருட்கள் இந்த பொட்டலத்தை உமர் ரலியல்லாஹு அவர்களே தலையிலே வைத்துக் கொண்டு போறார்கள். அந்த இடம் வந்ததும் இவர்களுடைய மனைவியை கூடாரத்துக்குள்ளே அனுப்பிவிட்டு பாலைவன அந்த மேட்டிலே அந்த மனிதரோடு கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு. இவரிடத்தில் நீங்கள் யார், எப்படி வந்தீர்கள் என்று கேட்கின்றார்கள். மக்காவில் நீங்க இருந்து கேட்கிறார்கள். வந்தவர் கேட்கிறார், முகம்மது என்பவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறார். இந்த மாதிரி பேச்சு நடக்குது. பேச்சுக்கு மத்தியிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் அமர்ந்திருக்கின்ற போது கூடாரத்துக்குள்ளே பிரசவ வேலை பார்க்க சென்ற தங்களின் இல்லத்தரசியார் அழகாக அவள் குழந்தையை பிரசவித்ததன் பின்பு அந்த செய்தியை சொல்லுவதற்காக கூடாரத்திலே தலையை நீட்டி தங்களின் வீட்டுக்காரிடத்திலே உமர் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன், உங்களுடைய நண்பருக்கு சொல்லுங்கள், அழகானது ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது சொல்லுங்க. அமீருல் முஃமினீன் சத்தம் போட்டதோடையே இவர் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டார். இவ்வளவு பெரிய ஒரு ஆள்கிட்டயா நம்ம இந்த மாதிரி வம்பு பேசிருக்கோம்? என் வீட்டுக்காரிக்கு பிரசவம் பார்த்தது என் நாட்டுடைய அமீர் மோமினுடைய மனைவியா என்று நினைத்தார்கள். கைகளை பற்றிக் கொண்டு அழுத்தார். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஆத்திரப்படவோ நீங்கள் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கவோ எதுவுமே இல்லை, நான் என்னுடைய கடமையை தான் செய்தேன் என்று சொல்லி காட்டினார் உமர் ரலியல்லாஹு. அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை ஒரு நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே காண்கிறார்கள், மனாமிலே. எப்படி காண்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணமாகி மௌத்தாகி அவங்களை கொண்டு போய் கபூர்ல வச்சு 2 மலக்குமார்கள் முன்கர் நக்கீர் வந்து கேள்வியும் கேட்கிறார்கள். எத்தனை ஜனாசாக்களை கொண்டு போய் வச்சிட்டு வர்றோம், மண்ணுக்குள்ளே புதைத்து விட்டு வருகிறோமே, நாளை என்னையும் இது போல தீ கொண்டு போய் வைப்பார்களே என்ற எண்ணம் இல்லை. தாய்மார்களே, வீட்டிலே மரணிப்பவர்களை அழுது அழுது வழி அனுப்புகிறீர்கள். போனதுதானே, இதுக்கு பிறகு வரலையே, தொழுகையும் இல்ல, அல்லாட பயமும் இல்ல, இஷ்டம் போல வாழ்ந்தா. நான் புதுசா கேள்விப்பட்டேன், புதுசா வருது. மார்க்கம் நம்ம தெரிஞ்சுக்கிறதானே. இத்தாளர்கள் இதான் மாப்பிள்ளைய கபருக்கு அனுப்பிடுங்க, மாப்பிள்ளைய ரியாதுக்கு அனுப்பிட்டாருக்கா, ஜித்தாக்கு அனுப்பிட்டாருக்கா, கபருக்கு அனுப்பினா எவ்வளவு பேணுதோடு இருப்பா. அதுக்கு தானே குர்ஆன் சொன்னது, 4 மாசம் 10 நாளும் நீங்கள் அவர்களுக்காக இதா அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொன்னது. மாப்பிள்ளை போயிட்டாரு, 10 நாள் கூட ஆகலையா மாப்பிள்ளை மூத்தாய். வீட்டுல டெக்கு போட்டு படம் போட்டு காட்டுறான், உம்மட மனம் மாறு, உம்மட மனம் மாறி ரஜினிகாந்த் முடிச்சு கொடுக்கிறது. என்ன எரும மாட்டு பழக்கம் பாத்தீங்க, எங்க இருந்தப்பா இதெல்லாம் வருது? யார் இவைகளை கற்று தருகிறார்கள்? அருமையானவர்களே, எத்தனையோ அனாச்சாரங்கள் அசிங்கங்கள் எல்லாம் சமுதாயத்தை விட்டு போயிட்டு இருக்கிற நேரத்தில் புதுசா சிலது டை கட்டி வருது. அதுல இன்னும் சிலது நான் பார்த்திருக்கின்றேன், பேப்பர்ல போட்டோவை போட்டு, மௌத்தா போனவருடைய போட்டோவை போட்டு அந்நியம் போடுறாங்க. அது மாதிரி மறைந்த உதாரணமா மர்ஹூம் காதர் ஹாஜியார் அவர்களே, நீங்க மௌத்தாவி இந்தோட 40 நாளாகி விட்டது. நம்ம இவர் சொல்லிதான் தெரியும் அவருக்கு. எனவே உங்களுடைய மகஃபிரத்துக்காக நேற்று இரவு உங்களோட வீட்டுல குர்ஆன் ஓதப்பட்டு தமாமும் செய்யப்பட்டது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை பேப்பர் போகுதுன்னு கபருக்கு. இதெல்லாம் ஏப்பா யாரப்பா இதெல்லாம் சொல்லி காட்டினது? இன்னும் சிலர் நோட்டீஸும் அடிச்சிருக்கிறார்கள், மௌத்தா போனதுக்கு பிறப்பு இந்த பக்கம் இறப்பு, உப்பத்தா விப்பத்தான்னு போடுற மாதிரி. அடப்பா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு கபூர்ல கொண்டு போய் தட்டுட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னிச்சு சிறப்பா இந்த சிறப்பாவானா आयातुल्लाह पाक मिनी एक पाव करला कुडुगाला कोल्लगाला
මිනි මරලා සෝන් වලට ගියාට පස්සේ නිවන් සැප ලැබේවා කියලා බැනර් දැම්මට මිනිහෙකුට නිවනක් හම්බෙන්නේ නැහැ. ඒ නිවන් දකින්න ඕනේ පින් හොයාගෙන. ඒ පින් සෙවීමේ මාර්ගය ලෝකයට කියලා දෙන්නේ ආගමින් පමණයි. නීති රීති වලින් මිනිසා හදන්න බෑ. නීති වලින් පාප ක්‍රියා කරන මිනිහෙක්ව හදන්න බෑ. එකම මග ආගම් වලින් පමණයි. மார்க்க தர முடியும். சட்டம் போட்டேனாரு குடுகான කෙනෙකුට නීතියක් දානවා කුඩු ගැව්වොත් බෙල්ල කපනවා කියලා. නීතිය තද වෙන්න සම්තිං එක වැඩි වෙනවා. බෙල්ල කපනවා කිව්වොත් එයා අත්පිට අවුන හැටියම කියන්නේ මොකද්ද? පුතෝ දැන් දන්නවනේ ඉස්සර වගේ 5000 දීලා යන්න බෑ. දැන් දන්නවනේ දඬුවම කොහොමද කියලා. දැන් බරපතල දඬුවම බෙල්ල කපනවා. ඒ නිසා 5000 යන්න බෑ. පණ පිටින් ඉන්න ආසනම් ලම්ප් එක ලොකුවට දෙන්න. 50000යි ලක්ෂයයි ලක්ෂය දීලා කුඩු අදිනවා. නවත්තන්න බෑ. දහමෙන් ආගමෙන් නවත්තන්න පුළුවන්. ඉස්ලාම් ධර්මය කියන්නේ ඒකයි. මේ වගේ දේශනා මාලාවන් පවත්වන්නේ වැරදි ක්‍රියා නැති කරන්න. பயான் என்பது தாவத் என்பது தீனுடைய உழைப்பு என்பது நல்லவர்களை உற்பத்தி செய்வதற்காக. சட்டத்தால் குடு அடிக்கிறது கழுத்தை வெட்ட சட்டம் போட்டால் சம்திங் கூட. ஏன் அவன் உசுருக்கு பயம். முந்தி 10,000 ரூபாய் கொடுத்தோம் 50,000 கொடுத்தோம். குடு இல்லாம போச்சான். கூடு இல்லாம போச்சா. நம்ம ஆளுங்களை இல்லாமக்கிறது தானப்பா அறிமுகப்படுத்தல. ஏன்னா இஸ்லாத்திலே விழிப்போடு இருப்பவர்கள். அதான் இஸ்லாத்திலே விழிப்போடு இருப்பவர்கள். இவனுங்களை குடுவ கையில கொடுத்து ஆளை மடக்கிட்டோம்னா இஸ்லாத்துல வேண்டியமா நமக்கு பூந்து விளையாடலாம்னு தான் அறிமுகப்படுத்தினார்கள். ஒரு பெரியவர் சொன்னாரு, கிரிக்கெட் அப்படித்தானா முஸ்லிம்கள் தொழுகையை அதன் நேரத்திலே தொலைவிடாமல் தடுப்பதற்கு தான் இந்த அமைப்பிலே இந்த விளையாட்டு உலகத்திலே அறிமுகம் செய்யப்படப்பட்டது என்று சொன்னார். யூதர்கள் முசல்லாக்களை செய்து மக்காவுக்கு அனுப்புகிறார்கள். ஹாஜிமார் மக்காவிலிருந்து முசல்லா முதல் வீடியோ கேசட் வரையும் கொண்டாராம். சிகரெட்டும் கொண்டாராம். இன்னும் கொஞ்ச நாள் போகல என்னென்ன கொண்டாரோன்னு தெரியாது. ஒருத்தன் சொல்றான், எறும்பு மாடு மாதிரி 1 லட்சம் ரூபாய் செலவாகிச்சான் ஹஜ்ஜி செய்ய. அதை கவர் பண்ணிட்டான். அட கவர் பண்ண எப்படியப்பா ஆகும்? ஒரு புரோக்கர்ட்ட சொன்னாராம், ஒரு பொண்ணோட வாப்பா ஒரு 30 வயசுல நல்ல ஒரு மாப்பிள்ளோண்டி தான் கொண்டாங்கன்னு சொல்லி. 30 வயசுல மாப்பிள்ளோண்டு தான் கொண்டாங்க. புரோக்கர் போயிட்டு தேடி தேடி பார்த்தானா 30 வயசுல ஆள் கிடைக்கலையா. அப்படியே இருந்தாலும் அவன் நல்ல இல்லையா, குடுக்காரனும். இவர் பார்த்தாராம், பாவம் 30 வயசுல கேட்டாரு முதலாளி, ஆளும் கிடைக்கதில்லை, இல்லன்னு சொல்லவும் கூடாது. அதுக்காக என்ன பண்ணானா, ஸ்கூல் விட்டு வர்ற பொடியமார் 2 பேர் 15 வயசுல 2 பொடியமார கொண்டு கொடுத்தாங்க. முதலாளி இதுவும் பரவாயில்ல, 15 30 தானே மூளைக்கு அவனுக்கு. புள்ளபத்த வாப்பா சொல்றாரு 30 வயசுல ஓடும். புரோக்கர் சொல்றாரு இதுவும் சரி, சரியாகுமா? அருமையானவர்களே, அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க. வானம்டா வானம், நீங்க அட்ஜஸ்ட் பண்ண போவானம். இன்னும் சில பேர் சொல்றார்கள், ஒவ்வொருத்தன் அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு கொண்டிருக்கிறத பார்க்கல, நாங்க சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங். கிழமைக்கு ஒருக்கா சரி ஜும்மா தொழுறமே, அதே போதுமே. அப்பா ஒரு நேரத்துக்கு 50 இட்லிய திங்க அளவாங்க மாதிரி இருந்துக்கிட்டு, அளவாங்க மாதிரி இருந்துக்கிட்டு 50 இட்லிய திங்கிறிய இந்த அளவாங்க உடம்புக்கு. உன்னை படைச்ச அல்லாஹ்வுக்கு கிழமையில ஒரு நாள் சும்மா தொல்ல போதுமா? மார்க்கம் என்பது முழுமையாக வேண்டும். முழுமையாகுவதில்லை. அஸ்ஸலாத்து இமாதுத்தீன், தொழுகை மார்க்கத்தின் மிக முக்கியமான தூண்ட சொல்றார். ஃபமன் தரக்கஹ ஃபக்கத் ஹதமத்தீன், யார் தொழவில்லையோ லேசா நினைக்க வேணாம், தொழல லேசா நினைக்க வேணாம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபக்கத் ஹதமத்தீன், தொழுகையை விட்டா என்ன தெரியுமா அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உடைச்சு போட்டான்.
அல்லாத மார்க்கத்தை உடைச்சு போட்ட பாவிய நம்ம வீட்டுல வச்சு தண்ணி கொடுக்கலாமா, கஞ்சி கொடுக்கலாம்? எனவே அருமையானவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த வழிமுறைதான் நம்முடைய வாழ்க்கைக்கு சிறந்த வழி. எனவே சொன்னதை, சொல்லுவதை, கேட்பதை வாழ்க்கையிலே அமல் செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்